தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்த மொத்த கடனும் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கிற 50% விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்றாரு. 50,000 எங்க இருக்கு? 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம், எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான்? 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான்? வெறும் 50,000 கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதனால கடுப்பான விவசாயிகள் 1ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த போராட்டமானது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்க. எனவே இந்த போராட்டத்தில் சீமானவர்கள் கலந்துப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு ஒண்ணுனா விவசாயிகள் சின்னம் வச்சிருக்கிற அண்ணன் சீமானவர்கள் தான் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா விவசாயிகள் மத்தியில எழும்பி இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா விவசாயிகள் போராட்டத்துக்கு சீமானவர்கள் வரமாட்டாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் என்ன பிரயோஜனம், மக்களுக்காக அவர் எல்லாத்தையும் போராட தான் செஞ்சாரு, மக்கள் அவர் ஏமாத்தி தானே விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு மன வருத்தம் சீமானவர்களுக்கும் தம்பிகள் அவர்களுக்கும் இருக்கு. ஆனாலுமே போராட்டங்கள் அங்கங்க நடக்குது அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. சூலூர்ல நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி திருப்பூர்ல நடந்துச்சு, அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் வருது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே சீமானவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டா மிகப்பெரிய ஒரு அளவில் இந்த போராட்டம் பேசப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இப்படி ஒரு ஏமாற்றத்தை மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்ட விவசாயிகள் பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட்டுருவாங்கல்ல, அவங்களுக்கும் பெரிய ஏமாற்றம் தான். எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி மறக்காம சொல்லுங்க.